13வது நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்ட ஒரு கோவில்ல தான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம். பாண்டிய மன்னர்கள் தான் அந்த கோவிலை கட்டினதாகவும் சொல்றாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்மளால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே நேரத்தில் திருமணம் ரொம்ப நாளாக ஆகாத இருக்கிறவங்க, ஆப்ரேஷனே பண்ண முடியாதுன்னு சொன்ன பக்தர்களோட இங்கே வந்துட்டு பதிமூணாவது நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்ட ஒரு கோவில்ல தான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம். சுமார் 1000 வருஷம் பழமையான ஒரு வரலாறு இந்த கோவிலுக்கு இருக்கு. சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்க சித்தர்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்க சுந்தரராஜர் பெருமாள் கோவிலில் தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கோவிலோட அமைப்பை பற்றியும் இந்த கோவிலோட முழு விவரங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். கோவிலுடைய வெளிப்புற அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 புறங்கள்லையும் நல்ல பிரம்மாண்டமான பெரிய பெரிய மதில் சுவர்கள் இருக்கு. அப்புறம் அந்த கோவிலுடைய முதல் வாசல்ல வந்து ஒரு பெரிய கோபுரம் ஒன்று இருக்கு. அந்த கோபுரத்துக்கு கீழே பெரிய மரத்தால் ஆகப்பட்ட ஒரு கதவும் இருக்கு. அதே மாதிரி கோபுரத்துக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் அந்த செவரோட கார்னர்ஸ்ல வந்து கருடரை வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்படியே நம்ம கோவிலோட வாசல்ல அந்த மரக்கதவுகளை தாண்டி உள்ள வரும்போது நமக்கு வந்து அங்கங்கே வந்து சின்ன சின்ன கல்வெட்டுகளை வந்து பார்க்க முடியும். அப்படியே நம்ம தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து இந்த கல்களை வந்து செதுக்கி ஒரு சிற்பக்கலை மாதிரி சின்னதாக ஒரு அமைப்பு இருந்துச்சு. இப்போ அதை தாண்டி நம்ம வரும்போது நமக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு கருங்கல்லால் ஆகப்பட்ட ஒரு பீடம் ஒன்று பார்க்க முடியும். அந்த பீடத்தை தாண்டி ஒரு கொடிமரம் இருக்குது. கொடிமரம் நல்ல உயரமாக வான உயர்ந்து நிற்கிறதையும் பார்க்க முடியும். கொடிமரத்தை தாண்டின உடனே ஒரு சின்ன ஒரு சந்நிதி இருக்குது. அந்த சந்நிதிக்குள்ளே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருட பகவான் தான் இருக்கார். நம்ம கருட பகவானை பார்த்து கருட பகவான் கிட்ட வேணுனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம எங்கே நகர்ந்து போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட மூலவரான சுந்தரராஜரை தான் நம்ம நோக்கி போவோம். சுந்தரராஜரை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி சுந்தரராஜருடைய கருவறையோட வாசலில் இடதுபுறமும் வலதுபுறமும் துவாரபாலகர்களும் இருக்காங்க. இப்போ நம்ம சுந்தரராஜரை போய் பார்த்து சுந்தரராஜர்கிட்ட வேண்டி சுந்தரராஜர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம சுந்தரராஜரை 3 முறை சுற்றி வரலாம் அப்படின்னு நம்ம வெளியே வரும்போது நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இடதுபுறத்தில் சின்னதாக ஒரு கிணறோட அமைப்பு இருக்கும். இப்போ நான் நின்று பேசும்போது எனக்கு ரைட் சைடில் இருக்கும். அந்த கிணறுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாகதெய்வத்தோட சிலை சின்னதாக ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம அங்கேருந்து நாகதெய்வத்தை தாண்டினதுக்கப்புறம் அடுத்து நம்ம எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுடைய இன்னொரு மூலவர் அப்படின்னு கூட சொல்லலாம், சுந்தரவள்ளி தாயார் அப்படிங்கிற நம்ம லக்ஷ்மியோட ஒரு அவதாரமான ஒரு சுந்தரவள்ளி தாயாரை தான் நம்ம போய் பார்ப்போம். இப்போ அங்கே நீங்கள் போகும்போது நிறைய தூண்களை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அந்த தூண்களில் வந்து சங்கராச்சாரியார், ஹனுமான், லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மாதிரி வேற வேற தெய்வங்களுடைய சிலைகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ அங்கேருந்து நம்ம வெளியே வந்து அங்கேருந்து நகர்ந்து நம்ம நெக்ஸ்ட் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஆண்டாளோட திருக்கோவில் தான் வரும். ஆண்டாளோட சந்நிதியிலையும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கோபுரம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நிறைய தூண்கள் இருக்குது. தூண்களில் நம்ம லக்ஷ்மி சந்நிதியில் பார்த்த மாதிரியே நிறைய சிலைகளும் இருக்கும். அது இல்லாமல் ஒரு முனிவருடைய சிலையை வந்து இங்கே கல்வெட்டில் செதுக்கி வச்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ அங்கேருந்து நகர்ந்து நம்ம நெக்ஸ்ட் எங்கே வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலோடைய முன்புறத்தை நோக்கி வந்துடுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி முன்புறத்தை நோக்கி வரும்போது இப்போ கரெக்டாக எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சின்ன ஒரு மண்டப அமைப்பில் இருக்குது. அங்கே வந்து ஒரு பல்லக்கு வந்து வச்சுருக்காங்க. அதாவது கருட பகவானோட உருவத்தில் ஒரு சின்ன பல்லக்கு ஒன்று வச்சுருக்காங்க. மேலும் இந்த கோவில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு ரொம்ப அமைதியாக மன நிம்மதி தரக்கூடிய மாதிரி ஒரு கோவில்.
வந்து யோகுமார். பரம்பரை அரங்காவலராக இருக்கேன் இந்த கோவிலில். அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் மற்றும் தாத்ரீஸ்வரர் திருக்கோயில், அதை சேர்ந்தது சுந்தரவல்லி தாயார் சமேத சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில். இந்த திருக்கோயில் வந்து சுந்தரபாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டது. சுந்தரபாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டது வந்து அதுக்கு முன்னரே வந்து பெருமாள் திருமணியெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் மண்டபம், கோபுரம் எல்லாம் வந்து சுந்தரபாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு கல்வெட்டு இருக்குது. இதில் வந்து பெருமாளுக்கு உண்டான அத்தனை விசேஷங்களும் வருஷம் நடக்கும். இது சித்தர்களால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம், சித்தர்கள் வாழ்ந்த இடம். அதே மாதிரி இங்கே கருடக்கொடி சித்தர்னு ஒரு சித்தர் கண் சம்மந்தப்பட்ட நோயை தீர்க்க வல்லவர். ஆண்டாள் சந்நிதி தூணில் இருக்கார். அதுக்கு வந்து சனிக்கிழமை அவருக்கு திருமஞ்சனம் நடக்கும். எல்லாரும் பக்தர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அதில் பன்னீரை வந்து அந்த பன்னீர், அபிஷேக பன்னீரை கொண்டு போய் கண்ணில் தெளிச்சிட்டாலே கண் சம்மந்தப்பட்ட நோய் தீரும்னு சொல்லி ஐதீகம் சொல்கிறாங்க. ஆப்ரேஷனே பண்ண முடியாதுன்னு சொன்ன பக்தர்களோட இங்கே வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆப்ரேஷனே தேவையில்லை, சரியாயிடுது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிதர்சனமாக நடந்திருக்கு. அதனால் என்ன வரம் வேண்டுமோ நம்ம கேட்டு சுவாமியை ஆத்மார்த்தமாக நம்ம வணங்கினோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கும் சித்தர்கள் வந்து சூட்சும ரூபத்தில் வந்து தரிசனம் பண்ணுறதுனால அந்த இடத்துல வந்து நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறது சிறப்பு. அதே நேரத்தில் திருமணம் ரொம்ப நாளாக ஆகாத இருக்கிறவங்க திருவோணம் அன்னைக்கு இங்கே நெல்லி மரத்துக்கும் தாயாருக்கும், நெல்லி மரம் வந்து பெருமாளாகவும் துளசி வந்து தாயாராகவும் பாவிச்சு திருமணம் பண்ணி வைப்பாங்க. நெல்லி மரத்துக்கும் துளசி செடிக்கும் திருக்கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா உடனே கல்யாணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. அதுவும் ஒரு சிலர் செய்கிறாங்க. வந்து நன்றி, வணக்கம். இந்த கோவிலை வந்து 13வது நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்கள் கூவ நதிக்கரை ஓரமாக தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பாண்டிய மன்னர்கள் தான் அந்த கோவிலை கட்டினதாகவும் சொல்கிறாங்க. என்னதான் இந்த கோவில் வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த கோவிலோட அமைப்பு வந்து விஜயநகரத்து எம்பரர்ஸோட ஸ்டைலில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாயக்கர்களும் வந்து இந்த கோவிலோட வேற சில பகுதிகளிலையும் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுந்தரராஜர் அப்படிங்கிற இங்கே இருக்க இந்த மூலக்கடவுள் வந்து விஷ்ணுவுடைய ஒரு அவதாரமாக வந்து அந்த காலத்தில் பாண்டியர்கள்லாம் நினச்சனால தான் சுந்தரராஜருக்கு நம்ம ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி சுந்தரராஜ பெருமாளுக்காக ஒரு கோவிலை வந்து இங்கே கட்டியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோவிலுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹிஸ்ட்ரி தான் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த கோவிலில் நாங்கள் வந்து பார்த்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையோட ஒன்றி இருக்க ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்க பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு கோவில்லையுமே பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்மளால் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்தபோது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழலில் இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து எங்களுக்கு இங்கேருந்து கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் இங்கே வரும்போது ரொம்ப அமைதியான ஒரு சூழலை வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த அமைதினாலையும் இங்கே சுற்றி இருக்க இந்த ஒரு இயற்கையான சூழல்னாலையும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து எங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் வேற சில சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுடைய கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லலாம். எல்லா கோபுரங்கள்லையும் அங்கங்கே வந்து சிறிய சிறிய சிலைகள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அங்கங்கே ரொம்ப மைன்யூட்டான நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த கோவில் முழுக்க நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த கோவிலில் நாங்கள் வந்து பார்த்து எங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கோவில் வந்து சித்தர்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் வந்து அரசு போக்குவரத்து வாகனங்கள் வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கூகுளில் வந்து சித்தர்காடு சுந்தரராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும். இருந்தாலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் லொக்கேஷனை வந்து தரோம். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும், உங்களுக்கு உங்கள் டைமை வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணணும், அதே மாதிரி நல்லா உங்கள் மனசில் இருக்க கவலை எல்லாத்தையும் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட வேண்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவில் வந்து உங்களுக்கு சிறந்த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு கோவிலில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.